குறிப்பாக பொதுவாக நம்முடைய பொது தேர்வு என்று வரும் பொழுது மாணவ செல்வங்களுக்கான ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். எப்படா நம்ம போய் எக்ஸாம் இது பண்ணுறது, ஒரு பயம் இருக்கும். என்னதான் நாமும் பள்ளிக்கூடத்துலேருந்து படித்தவங்க தான் எல்லாருமே. ஸோ 10th 11th 12th அப்படின்னு ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது இருக்க அந்த ஒரு ஃபியர்னஸ். ஸோ அந்த ஃபியர்னஸ் சார்ந்து இன்றைக்கி பல கால்ஸ் நான் பொதுவாக இந்த எக்ஸாம் டயத்தில் பிள்ளைங்களுக்கு நாம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி பேசுவது பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து அந்தந்த ரீஜன்லேருந்து எங்களுக்கு இந்த 14417 கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் அன்றைக்கி நான் எத்தனை பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அவங்க ரிப்போர்ட் தரேன்னு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு கவுன்சிலிங் தகுந்தாப்புல யாரும் பயப்படக்கூடாது. எக்ஸாம் அப்படிங்கிறது இன்னொரு விதமான ஒரு கிளாஸ் டெஸ்ட்டு தான். எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்களோ, எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட படிச்சிங்களோ அதே கிளாஸ் ரூமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் நீங்கள் உட்காந்து தேர்வு எழுத போகிறீங்க. நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுலேருந்து தான் கேள்வி கேட்கப்படும். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. மக்கப் பண்ணிட்டு போய் அப்படியே எழுதணுங்கிறத காட்டிலும் புரிந்துக்கிட்டு கான்செப்டை புரிஞ்சுட்டா போதும். ஏன்னா உங்களுக்கு கீ ஆன்சர் அப்படி தான். நீங்கள் எழுதுகிற ஆன்சரில் நீங்கள் இந்த கேட்குற கேள்விக்கான கான்செப்ட் புரிஞ்சு நீங்கள் எழுதிருக்கிறீங்களா அப்படிங்கிறதே போதுமான ஒன்றாகத்தான் அது கருதப்படும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்து நீங்கள் எழுத வேண்டும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி எங்களுடைய கவுன்சிலிங் பணியில் ஈடுபட்டிருக்கவங்க தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் நம்ம பிள்ளைங்கள் தேர்வை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதான் மெயின் கான்செப்ட். அதனால தான் நான் இப்போ பார்த்துட்டு இங்கே வேலை பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் 3 ஷிஃப்டில் 8 to 8 வேலை பார்க்குறாங்க. அவங்களையும் நம்ம ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். வெறும் நான் எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் லெவலில் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பணியாற்றி கொண்டு டெடிக்கேட்டடாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த பணியாளர்களையும் இந்த ஸ்டாஃப்ஸ்க்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் திடீர்னு நான் அவங்களையும் நான் பார்த்து பேசியிருக்கேன் நான். ஸோ பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் நீங்களும் நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்கள் தைரியத்தோட தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஊக்கத்தையும் நீங்கள் செய்தியாக வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 14417 பொறுத்த வரைக்கும் அந்த விழிப்புணர்வு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு பாட புத்தகத்திலையுமே நம்ம அதற்கான விழிப்புணர்வு அது அச்சடிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த வேண்டுகோளின்படி அந்த 14417 நாங்கள் கொடுக்குறோம். பீங் எ மினிஸ்டர், நான் சில பள்ளிக்கூடங்களுக்கு நான் நேரடியாக இன்ஸ்பெக்ஷன் போகும்பொழுது அதோட அவேர்னஸ் சார்ந்து ஸ்கூலில் எந்த இடத்துல நீங்கள் 14417 வச்சுருக்கீங்க அது சார்ந்து 181 1098 எங்கே நீங்கள் வச்சிங்க அதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் அந்த HM ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் இருக்கிறது, அங்கே இருக்கின்ற மாணவர் மனசு பெட்டி, சம்டைம்ஸ் நானே டிஷர்ட் போட்டு அதுக்கான விழிப்புணர்வு அந்த 14417 அப்படிங்கிற அந்த நம்பரை சுமந்து போகும்போது இது என்னதுங்க ஒன்று அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்வதற்கும் ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ இங்கே ஒரு ரிப்போர்ட் நாங்கள் 2023-24 ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சைல்டு ஒரு அப்யூஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு 84 கால். அந்த 84 காலில் ஒரு 10% ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கால் இன்சைட் த கேம்பஸ், அதெல்லாம் அவுட் சைடில் கேம்பஸில் பதிவாயிருக்கின்றது. ஸோ இங்கே வருகின்ற கால்ஸ் இந்த 14417 சார்ந்து வருகின்ற கால்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே லோக்கல் இப்போ ஸ்கூல் இன்சைட் த கேம்பஸ் நடத்தும் போது அங்கே இருக்கின்ற CO DOஸ்ட் இவங்க எடுத்து சொல்றது. அதன் பிறகு சைல்டு வெல்ஃபேராக இருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் DCPO அவர்களிடம் இவங்க எடுத்து சொல்லிட்டு அதை அந்த ரெக்கார்டை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அது சார்ந்து அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு அவங்க அதை சொல்லும் பொழுது, ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு ரெக்வஸ்ட்டை கிரியேட் ஆகும்போது ஒரு டிக்கெட் கிரியேட் ஆகிற மாதிரி தான் அந்த ரெக்வஸ்ட் சார்ந்து அவங்க என்னென்ன ஆக்ஷன் எடுத்து அவங்க சொல்லும்போது அந்த டிக்கெட்டை அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்து உண்மையான கால் தான், இல்லை இது ஃபேக்கான கால், இல்லை இது சார்ந்து விசாரணை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல அதை அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப மீகராக இன்சைட் த கேம்பஸ் நடக்கிறது இங்கே வருவதாக இப்போ அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன். லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான ரிப்போர்ட்டை நான் சொல்கிறேன் நான். ஸோ பட் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அவேர்னஸ் இந்த 14417 நம்ம ஃபோன் அடித்து சொல்லலாம், இல்லாட்ட இந்த அரசாங்கத்துடைய நாலேஜுக்கு நம்ம கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கப்படும். உதாரணத்துக்கு இப்போ கூட நான் ஒரு பேட்டியில் கூட நான் சொன்னேன், நான் உச்சபட்ச தண்டனையாக நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஸோ பொம்பளை பிள்ளைங்களை பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஏதாச்சும் தவறுன்னு உங்களுக்கு நினைச்சா ஒரு சந்தேகம் இருந்தது என்றால் கூட எங்கள் நாலேஜ் கொண்டு வாங்க, இமீடியட்டாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு மக்களுக்கு வந்திருக்கதா நான் பார்க்குறேன். இதில் வெறும்னா தண்டனை மட்டும் கொடுத்தா பத்துமா என்று சொன்னால் அது பத்தாது. அதனால்தான் அவங்களுடைய இதில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் 10ஆம் வகுப்புக்கான அந்த சர்டிபிகேட்டையும் 12ஆம் வகுப்புக்கான சர்டிபிகேட்டையும் இமீடியட்டாக நாங்கள் ரத்து செய்ய முடியும். அதே நேரத்தில் அதை அடுத்த கட்டமாக ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சைடில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள்
அதை ஃபார்வர்ட் பண்ணும்பொழுது 10-12 கேன்சல் பண்ற மாதிரி அவங்களுடைய அது யூஜி டிகிரியாக இருந்தாலும் பிஜி டிகிரியாக இருந்தாலும் அதை முழுமையாக ரத்து செய்கின்ற அளவிற்கான ஒரு மிகவும் அது வேகமாக செய்ய வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த வேண்டுகோளை ஏற்று இன்னைக்கு அதையும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு நம்முடைய சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது. தவறுகள் யார் செய்தாலும் கண்டிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதுக்கான யாராக இருந்தாலும் அது எந்த பின்புலத்திலும் வந்தவனாக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக ஆக்ஷன் எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிற முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு ஒரு அண்ணனாகவும் நானும் சொல்லிக்கிறேன். எந்த தவறு எந்த சந்தேகம் சிறு சந்தேகம் இருந்தது என்று சொன்னாலும் உங்களுக்கான கால் சென்டர் 24 மணி நேரமும் உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்களாக இங்கே கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கான சின்ன சின்ன சந்தேகம், நாளைக்கு ஸ்கூல் இருக்கா, நாளைக்கு என்ன எக்ஸாம்ங்கிறது முதற்கொண்டு எனக்கு பயமா இருக்கு இந்த எக்ஸாம் சம்பந்தமாகதுல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்சைட் த கேம்பஸ் ஒரு அவுட் சைட் த கேம்பஸ் எங்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு சேவையாற்றுவதற்கு தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபாலோ அப்ஸை முழுமையாக நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா வெறும்னா இப்போ நீங்க கூப்பிட்டு சொல்றீங்க, அதை கேட்டுக்கிட்டோம் ரெக்கார்ட் பண்றோங்கிறத பிரயோஜனம் கிடையாது. பண்ண ரெக்கார்டை நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் அதை எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம், அது சார்ந்து அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்கும் பொழுது தான் அது முழுமை பெறுகின்ற விதத்தில் தான் இன்றைக்கு ஒரு சைக்கிளோட நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதனால நம்முடைய பிள்ளைகள் பொது தேர்வு என்று வரும்பொழுது எந்த பியரும் இல்லாமல் நீங்க நல்லா படிச்சு நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த கோர்ஸ்ல சேர வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் அவர் ஸ்டேட் வித் அதர் ஸ்டேட்ஸ். நீங்கள் பாரதிய ஜனதா ஆல்ரெடி ஸ்டேட்ஸே பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதுல 2069 கேசஸ் உத்தரப்பிரதேசிலேருந்து நான் சொல்கிறேன். நான் அதில் கடைசியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த உத்தரப்பிரதேசம் இருக்கிற இந்த 2029 கூட வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். பெண்கள்ங்கிறது பெண்கள் தான், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பெண்கள் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே பெண்கள் தான். எல்லா பெண்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தான் நான் பார்க்கின்றோம். இல்லை அதில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நாங்கள் கம்மியாக தான் இருக்கோம், நீங்கள் தான் அதிகமாக இருக்கீங்கன்னு அப்படி கூட நான் பழி சொல்றது கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. பெண்களுக்கான ஒரு பாலியல் என்று வந்தால் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் எங்களுடைய சகோதரிகள் தான், எங்களுடைய அம்மாக்கள் தான். ஆக அந்த விதத்துல தான் அதுவும் நடக்காதவொன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ஒன்றியத்தையே நீங்க ஆளக்கூடியவர்கள், அதை நீங்க கவனம் செலுத்துங்கள். எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது எப்படி என்பது எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தெரியும். அதனாலதான் சட்டமன்றத்துல இது சார்ந்து வரும்பொழுது ஒரு தீர்மானம், உச்சபட்ச தண்டனைக்கான ஒரு தீர்மானத்தை திருத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு என்று சொல்லும் பொழுது எங்க பிள்ளைங்க எங்க அண்ணன் கிட்ட எங்க அப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல நம்முடைய பிள்ளைங்க நீங்க கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா பணம் வரலன்னு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 19 கோடி போன வருஷம் நம்ம செலவு செஞ்சிருக்கோம். எதற்காக செலவு செஞ்சிருக்கோம்? 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 12 லட்சம் பிள்ளைங்களுக்கு யாராச்சும் ஒரு தொந்தரவு தான் தன்னை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதுக்கு இந்த ஃபண்ட் எங்கேருந்து வந்துச்சு? இதே 60:40 ரேஷியோல இருக்கிற சமூக சிக்ஷா அபியான்ல இருந்து. இப்ப அந்த பணத்தை முழுமையா நிறுத்துறீங்களே, அப்ப நீங்க என்ன நினைக்க பாக்குறீங்க? அப்ப என்ன விதைக்க பாக்குறீங்க? பட் அதையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன நடத்தினாலும் சரி, நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு செல்ஃப் டிஃபென்ஸ் நாம தொடர்ந்து நடத்துவோம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் நீ எப்படி நெருக்கடி கொடுத்தாலும் சரி எங்களுடைய சமுதாயத்தை எங்களுடைய பிள்ளைகளை காக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு என்பது அரசாங்கத்துக்கும் இருக்கின்றது, துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற எனக்கும் இருக்குதுன்னு தான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் நம்முடைய இந்த நிதி சார்ந்து 60:40 ரேஷியோ நிதி சார்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்னெல்லாம் இதுவரைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ எதையும் நிறுத்தாமல் நாம் அதை செய்வோம் என்கின்ற அந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி 15 2 நாட்கள் பட்ஜெட் வருது. அதுலயும் பல பதில்களை நீங்க பார்க்கலாம். பொதுவா தலைமை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் கிட்ட நாங்க தலைமை பண்பு சார்ந்து அதர் ரிலேட்டடாக ட்ரைனிங்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சோம், கடந்த ஆண்டு ஆரம்பிச்சு வச்சு அது ஒரு பேட்ச் வைஸாக நீங்கள் அது போயிட்டு இருக்கிறதுல. ஸோ தலைமை ஆசிரியர்கள் சொல்லும்போது இது மாதிரியான பல அறிவுரைகள் சொல்லும்போது சரி இப்போ இன்னைக்கு இருக்கிற கோர்சஸ் என்ன இருக்கு, இப்போ என்ன ஹேண்ட்புக் பயன்படுத்துறாங்க, ஸோ இது இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு தகுந்தப்ப என்னென்ன இஷ்யூஸ் அதிகமாக வருது, அந்த ப்ரிவைலிங் இஷ்யூஸ் சம்பந்தமாக நம்ம என்ன சேர்க்கலாம் என்பதை இன்னைக்கு நான் கலந்து ஆலோசிச்சிருக்கேன். அது சார்ந்தும் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்கும்போது அந்த தலைமை ஆசிரியர்கள் பீயிங் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆஃப் அ ஸ்கூல் அவங்க அங்கே போகும்போது அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ்க்கு அவங்க உட்காந்து கலந்துரையாட வேண்டும், உட்காந்து பேசி நம்முடைய பள்ளிக்குள்ள இது நம்முடைய ப்ரெமிசஸ், நம்மளை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் நாம் தான் 2வது பெற்றோர்களாக இருக்கின்றோம், இந்த பிள்ளைங்களுக்கான எல்லா விதத்திலுமான பாதுகாப்பை நாம தான்
அளிக்க வேண்டும் என்கிற விதத்தில் அந்த ட்ரைனிங் இந்த இதில் நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். இது இல்லாமல் ஜூன் மாதம் கல்வியாண்டு இப்போ எக்ஸாம் மோடில் எல்லா பிள்ளைங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஜூன் மாதம் கல்வியாண்டு வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து செய்யணும்னு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலமாக பிள்ளைகளுக்காக எதா இருந்தாலும் நான் வந்து துணிஞ்சு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு அதை நாங்கள் செய்வதற்கு நான் காட்டுறோம். ஆசிரியர் மூலமாகவும் அவேர்னஸ் கொண்டு வர்றது வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வர மாதிரியான பண்பு. மக்களை நாங்கள் நேரடியாக சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்த போறோம் அப்படின்னு பாஜக இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தி நாங்கள் 90 நாட்களை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்க போறோம். அதே போல தமிழக மெட்ரிக் பள்ளிகள் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளும் மூட தயாராக ஃபர்ஸ்ட் வந்து 90 நாட்கள் போறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து அவர்களுக்கான பயணமாக நாங்கள் பார்க்கல, எங்களுக்கான பயணமாகத்தான் பார்க்கலாம். 90 நாட்களும் அது போகும்போது ஃபீல்டில் மனநிலைமை என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க தான் போறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது அடாடா இவங்களுக்கான பயணமாக நம்ம மேற்கொண்டுட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் அது அமையும் என்பதை நான் உறுதியாக சொல்றேன். நான் இன்னொன்று வந்து இந்த ஸ்கூலில் மூடணும் அந்த ஸ்கூலில் மூடணும், தயவுசெய்து ஸ்கூலில் மூடணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேச 25,000 ஸ்கூலில் மூடிட்டு இப்போ நீங்கள் வந்து அங்கே இருக்கிற இப்போ அந்த பிள்ளைங்களுடைய படிப்பில் வந்து மண்ணள்ளி போட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. யூபிலையும் சரி பீகார்லையும் சரி 25,000 15,000 மத்திய பிரதேசம் இப்படி எல்லா ஊர்லையும் ஸ்கூலை மூடுறதுல இருக்கீங்களா? இது ஜனநாயக நாடு. எல்லாரும் அரசு பள்ளியில தான் படிக்க நான் சொல்லுவேன். அரசு பள்ளியில நான் உனக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வரேன், நீ சேர்ந்து படி, நீ பயன்படுன்னு சொல்றதுதான் சரியான அணுகுமுறையா இருக்கும். அதை விட்டு இந்த ஸ்கூல்ல மூடு அந்த ஸ்கூல்ல மூடுனா ஜனநாயக முறையில் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் எந்த பள்ளியில தான் பிள்ளைய படிக்கணும்னு ஆசைப்படுது அவங்களோட உரிமை. அதுல அந்த உரிமையில கை வைக்க கூடாது. நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டுட்டு வெளியில போயிடாமல் படிக்கின்ற வயசுல படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும். படிப்பு சார்ந்த இன்ஸ்டிடியூஷன் போய் சேரணும்னு நினைக்கிறவனாகத்தான் அதை நான் பாக்குறேன் நான். பட் எது எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய மார்ச் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் இப்போ நியூ அட்மிஷன்ஸ்க்கான அந்த டிரைவை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அது எங்களோட கடமை, நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சார் எங்களுக்கு என்ன வேணும்னு நான் சொல்றாங்க பார்த்தீங்களா, இதில் தான் அவங்க இந்த மும்மொழி கொள்கை இந்த என்இபி அப்படிங்கிறத உள்ள நுழைக்க பார்க்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் அது உங்கள் வேலையோட பார்த்துக்கோங்க. எங்கள் ஸ்டேட்டுக்கு என்ன வேணுங்கிறது எங்கள் முதலமைச்சருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் என்பது எஸ்சிபியில் வந்து இப்போ நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் 2 விதமாக அந்த இதை நாங்கள் வந்து பார்க்குறோம். ஒன்று பள்ளி கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற எஸ்சிபி, இன்னொன்று ஹையர் எஜுகேஷன் சார்ந்திருக்கின்ற எஸ்சிபி. ஸோ இது சார்ந்து நேற்று கூட நம்முடைய உயர் அதிகாரிகளும் உட்காந்து நான் பேசும்பொழுது அதை 2ஆக பிரித்து அதை எப்படி வெளியிடலாம் என்கின்ற அந்த நிலையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ.